ஒரு எழ வீட்டுக்கு போய் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஜோக் சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல? ஆனா, நிஜ வாழ்க்கையில நாம பல பேர் இதத்தான் வேற வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சோகமா உட்கார்ந்திருந்த பேரன பார்த்து தாத்தா என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு பேரன், நான் என்ன பேசினா தப்பு தப்பா போயிடுது, ஏன் என்னன்னு தெரியலன்னு சோகமா சொல்றான். தாத்தா அதுக்கு, பேரனே நீ என்ன பேசுறங்கிறத விட அதை எப்போ எங்க பேசணும்னு தான் முக்கியம். இதத்தான முன்னோர்கள் இடம் பொருள் ஏவல்னு சொன்னாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற மகிழ்ச்சியை பத்தி பேசணும். அதே ஒரு துக்க வீட்டுக்கு போனா அங்க அமைதியா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அங்க போயிட்டு உன் பிசினஸ் லாபத்தை பத்தி பேசக்கூடாது. இதைத்தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர். அப்படின்னா, நீ பேச போற இடம் என்ன, அங்க இருக்கிறவங்க யாருன்னு முதல்ல கவனி. அவங்க மனநிலையை ஆராய்ஞ்சிட்டு அப்புறமா வார்த்தைகளை விடு. சரியான இடத்துல பேசாத நல்ல வார்த்தை கூட தவறான இடத்துல பேசும்போது விஷமா மாறிடும். நண்பர்களே, அறிவுங்கிறது நிறைய பேசுறது இல்ல, எங்க எதை எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. வார்த்தைகளை அளந்து போடுவோம், அன்பை வளர்ப்போம். இது போன்ற பல வாழ்வில் உண்மைகளுக்கு இதயம் பேசுகிற பக்கத்தை பின்தொடருங்கள்.